ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிர்மலாஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது 3 கிலோ அளவுக்கு எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பிரியாணி வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து செஞ்ச பிரியாணி. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ எடுக்கும்போது நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நம்ம சூப்பரான ரொம்ப டேஸ்டான 3 கிலோ அளவுக்கு சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம பிரியாணி வந்துட்டு விறகடுப்பில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துகிட்டு 700 ml அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி கீ எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் ஆயில் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், நம்ம பசங்க ரொம்ப சிக்கனமாக இருக்காங்க. ஒரு சொட்டு கூட விடாமல் அப்படியே ஆட் பண்ணிட்டாங்க. விட்டால் பாக்கெட்டே போட்டுருவாங்க போல். சரி, ஓகே. இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. சூடானதும் 1 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக கட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி நம்ம வந்து 1 கிலோ சிக்கன் பிரியாணிக்கு 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து 3 கிலோ பண்ணுறதுனால 1/2 கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம். இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம 2வது தான் ஆட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமா பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, கொஞ்சமாக பெருஞ்சீரகம், இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே ஸ்பைஸஸோட அளவு 10 கிராம் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதெல்லாம் வதங்கினதும் 300 கிராம் அளவுக்கு இஞ்சியும் பூண்டையும் தனித்தனியாக அரைச்சி நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மொத்தமாக அரைக்கனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன் 300 கிராம் அளவுக்கு. தொலியெல்லாம் நீக்கிட்டு நல்லா அரைச்சி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து 300 கிராம் அளவுக்கு பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம் இந்த பிரியாணி செய்யும் போதில். ரொம்ப நல்லா இருந்தது. வாய்ஸோடு ஆட் பண்ணணுன்னு தான் எனக்கு ஆசை. பட் ஆனால் வாய்ஸோடு போட முடியல, ரொம்ப நாய்ஸாக இருந்தது. நிறைய பேர் இருந்ததுனால நெக்ஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் கிளியராக வீடியோ எடுத்து நான் சென்ட் பண்ணுறேன். கிளியராக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அது வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா. இப்போது இன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி பண்ணும்போது எப்போவுமே நான் தனியாகவே பண்ணிகிட்ருப்பேன். இன்றைக்கி நம்மளுக்கு நிறைய பேர் இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் வந்துட்டு வெங்காயம் வெட்டுறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம வந்து வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் இந்த வத்தல் தூள். கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? என்ன சொல்லிட்டேன்னா, எல்லாமே இன்றைக்கி கட் பண்ணுறதுக்கு ஆள் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மல்லிகை தலைக்கு க்ளீன் பண்ணாங்க, ஒருத்தர் தக்காளி, ஒருத்தர் வெங்காயம், ஒருத்தர் இஞ்சி, அப்படி சொல்லி எல்லோரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து சும்மா கைட் மாதிரி மட்டும் நின்னா போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறோம். கரம் மசாலா தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பிரியாணி மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா. சரியா? இப்போ வந்து நீங்கள் வீட்டில் அரைக்கிற பிரியாணி மசாலா யூஸ் பண்ணனாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் அரைக்கிற மசாலா கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கரம் மசாலா வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ஒரு 15 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா காரமாகவும் இருக்கும், அதனால் 15 மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். காரம் கம்மியாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா ஒரு 20 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 கிலோ அளவுக்கு தக்காளி, இதையும் நல்லா வெட்டி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணால் போதும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கிரேவி மாதிரி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பசங்க தான் பாவம், இது கரண்டிலாம் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு இது கிண்டுறதுக்கே. பட் மாற்றி ஒவ்வொருத்தராக கிண்டிட்டு இருந்தாங்க, ஒருத்தர் அடுப்பு பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஓகே, இப்போ வந்து சிக்கன் 3 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்க சிக்கன் பிரியாணி வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாக யாருனாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். அப்புறமா நல்லா கிளறிக்கலாம். நம்ம ஏன் சிக்கன் போடுறோன்னா, இப்போவே தயிர்லாம் இன்னொன்று ஆட் பண்ணலை, அதுக்கு முன்னாடியே சிக்கனும் மசாலாவும் போடுறேன். இப்போ போடும்போது நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கும் போது சிக்கன் வந்து நல்ல மசாலாவில் ஊறி இருக்கும். நம்மளுக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி அந்த சிக்கன் வந்து டேஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்காது, ரொம்ப நல்லா இருக்கும், ஜூஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அரைக்கட்டு அளவுக்கு மல்லித்தலை, அரைக்கட்டு அளவுக்கு புதினா தலை, இது ரெண்டையும் க்ளீன் பண்ணி இது கூட ஆட் பண்ணியிருக்கோம். அப்படி மலை சாரல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்ருக்காங்க. ஓகே, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் எதுவுமே ஊறலாம் வைக்கலை, இப்போ தான் ஆட் பண்ணுறேன். 300 ml அளவுக்கு தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, தயிரையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் கீழே பிடிக்கும், அந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் சட்டியில் ஒட்டும். ஆனால் நம்ம தயிர் ஊற்றும் போது கரெக்டாக அதில் எதுவுமே ஒட்டாமல் வந்துடும். நீங்கள் தயிர் ஊற்றினோடனே நல்லா கிண்டிக்கோங்க, அப்போ வந்து கீழே எதுவும் ஒட்டாது. லாஸ்ட்டில் நம்ம வந்து தம்லாம் போடும்போது கீழே பிடிக்காமல் இருக்கும் நல்லா. இப்போ இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கவே செமையாக இருக்குல்ல, ஸ்மெல்லு சூப்பராக இருந்தது. தீயும் நல்லா கபகபன்னு எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ வந்து ஒரு செம்பு அளவுக்கு, அதாச்சும் 1/2 கிலோவுக்கு வந்து 2 செம்பு தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு செம்பு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிறோம். நீங்கள் பாருங்கள், தீ எப்படி எரிஞ்சிட்ருக்குன்னு, கம்ம கம்மன்னு எரிஞ்சிட்ருக்கு, வாசையும் கம்ம கம்மன்னு வந்துட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்திங்களா நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கரெக்டான ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசி போட்டு தம் போடணும், அவ்வளோதான். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது எப்படி சொல்கிறது, 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவு தண்ணி, அதுதான் ஊற்றுனது, கரெக்டாக கனெக்ட் பண்ணி ஊற்றுனது. ஓகேவா, இப்போ வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஊற வச்சு வந்தோம். இப்போ வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த டைமில். ஏன்னா உப்பு வந்து எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக சுல்லுன்னு தான் இருக்கணும், அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு பிரியாணியோட, அதாச்சும் அந்த தண்ணிக்கும் அந்த உப்போட டேஸ்ட்டும் வந்து சேமாக இருந்துச்சுன்னா வந்து உப்பு இல்லாமல் போயிடும். ஸோ உப்பு வந்து கொஞ்சம் சுல்லுன்னு தான் இருக்கணும், அப்படி மட்டும் எப்போவுமே பார்த்துக்கோங்க, அப்போ தான் பிரியாணியில் உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ண விட்டு இருந்தது, கொஞ்சம் ஆட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்களா, அந்த எண்ணெய்லாம் எப்படி பிரிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அப்போ தான் பிரியாணி ரொம்ப கரெக்டாக வருதுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியாச்சு. இங்கே அரிசியும் ஒரு ஆள் வடிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போது வடித்து எடுத்த அரிசி இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அதாவது இந்த அரிசி போட்ட நல்ல தண்ணி கொதிச்சிட்ருக்க தண்ணியில் போட்டால் தான் நல்ல குலையாமலும் இருக்கும், நல்ல உதிரியாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து அரிசி ஆட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, அப்படி எப்படி எண்ணெய் மிதந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஏற்கனவே சொன்னது தான், நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஓகே, நான் நிறைய ஹெல்த் ரெசிபிஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். இனிமேல் எல்லாமே கொஞ்சம் ஹெல்த்தியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தோம், இப்போ திறந்து பார்த்தா ஒரே புகையாக இருக்கும், ஒன்றும் தெரிய மாட்டேன்து. வெயிட் பண்ணுங்கள், காமிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே, மூடி வச்சாச்சு.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் வற்றி இருந்துச்சு. நம்மளுக்கு கேமராமேன் புதுசாக கிடச்சதுனால கேமராமேன் வேறு டைரெக்ஷனில் ஷாட் வச்சுருக்கிறாரு. நானும் லாஸ்ட்டில் தான் இப்போ தான் எல்லா வீடியோவும் பார்த்தேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து தம் போட ஆரம்பிச்சிடலாம். எல்லாத்தையும் கரெக்டாக சமப்படுத்தி வச்சுட்டு இப்போ கீழே இருக்கிற கங்கு எடுத்து அந்த மூடிக்கு மேலே வந்துட்டு வைக்க ஆரம்பித்தாச்சு. அதாவது கரெக்டாக அந்த தண்ணியும் அந்த ரைஸும் வந்து ஈக்குவலாக வர டைமில் வந்துட்டு தம் போட ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த கரண்டிலாம் செம்ம வெயிட்டாக இருந்தது ஆக்சுவலி. இப்போ வந்து கங்கு எடுத்து மேலே வச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் நல்ல சூப்பரான டேஸ்டான கம்ம பிரியாணி ரெடி ஆகிடும். நல்லா பிரியாணியோட பெரிய ஃபேனு. ஸோ எனக்கு இப்போது நான் வந்துட்டு ஆக்சுவலி வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு திருப்பி தான் பேசுகிறேன். எனக்கு இப்போவே சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போது நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், கலரும் அவ்வளோ அருமையாக வந்துருந்துச்சு. கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேலே அந்த இது இருக்கிறனால கொஞ்சம் எல்லோ கலராக தெரியுது. பட் கலர் அட்டகாசமாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ தட்டு எடுத்து வச்சாச்சு. நம்ம வந்து பார்த்துடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. குட்டி பசங்க எல்லோரும் சாப்பிட்ருந்தோம். காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நம்மளோட சூப்பரான டெலிஷியஸான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு வேளை நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக என்னோடய மற்ற வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.